தொடர்ந்து மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு துறையின் சார்பில் அவசர கால வெள்ள மீட்பு குழுக்கள் என்பது அமைக்கப்படும். இதன்படி பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து தற்போது நீர்வளத்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீர்வளத்துறையினுடைய 147 பொறியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஒருங்கிணைப்பு அலுவலர்களாக மண்டல கண்காணிப்பு பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என்று நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த குழுவினர் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நேரடியாக களத்தில் சென்று அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பொறியாளர்கள் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடைய அறிவுறுத்தல்படி இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் இந்த குழுதான் வழங்கும். பாசன கட்டமைப்பு மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை பாதிக்காத வகையில மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு அறிவுரைகள், அது தொடர்பான பணிகள் என்பது இந்த குழு மூலமாக செயல்படுத்தப்படும். இந்த பணிகளுக்காக இந்த சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் வெள்ள பாதிப்பு இடத்திற்கு செல்லக்கூடிய நாட்கள் அவர்கள் தலைமையகத்தில் பணியில் இல்லாமல் இருந்தாலும் அது அவர்கள் பணியில் இருந்த நாட்களாகவே கருதப்படும் என்றும் நீர்வளத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.